கருப்பு கவுனி அரிசிக்கு ஏன் இவ்ளோ நல்ல பெயர்? எதனால இத ஒரு ஊட்டச்சத்து பொக்கிஷம்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். இதுல ஆந்தோசயனின்னு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு பாருங்க. அது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட அளவுக்கு பவர்ஃபுல். அது மட்டுமா, மத்த அரிசியை விட இதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. கூடவே இரும்புச்சத்து, ரத்த சோகை வராம தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டும். எல்லாத்துக்கும் மேல நம்ம மறந்து போன ஒரு பாரம்பரிய நெல் வகையை மீட்டெடுத்த பெருமையும் இதுக்கு உண்டு. இப்போதான் அசல் கதை ஆரம்பிக்குது. இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு பெருமைகள் எல்லாம் சரி. ஆனா நம்மள பல பேர் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடுற விதம் இருக்க, அங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே உருவாகுது. இத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சூப்பர் ஃபுட்டை நாமளே அறியாம ஒரு ஜங்க் ஃபுட்டா மாத்திட்டு இருக்கோமா? பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல இந்த கேள்வி. பிரச்சனையோட மையப்புள்ளியே இதுதான். அந்த அரிசிக்கு இயற்கையாவே ஒரு குணம் இருக்கு. அதுதான் குறைந்த கிளைசெமிக் குறியீடு. ஆனா நாம அதை சமைக்கிற விதம் இருக்கே, அந்த நல்ல குணத்தையே மொத்தமா காலி பண்ணிடுது. சரி, எப்படி ஒரு ஹெல்த்தி பொருள் அன்ஹெல்த்தியா மாறுது? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கிளைசமிக் குறியீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா, ஒரு உணவை சாப்பிட்டதும் நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு எவ்வளோ வேகமா ஏறுதுங்கிறது தான் அது. கருப்பு கவுனி அரிசியோட ஸ்பெஷாலிட்டியே அதோட குறைந்த கிளைசமிக் குறியீடு தான். அதாவது இது ரத்தத்துல சர்க்கரை அளவை படக்குன்னு எகிற விடாது. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா நம்ம எப்போ இதுல சர்க்கரையோ இல்ல வெல்லத்தையோ சேர்த்து இனிப்பா சமைக்கிறோமோ, அப்போ இந்த அற்புதமான நன்மை அப்படியே தலைகீழா மாறிடுது. மொத்தமா அதோட நல்ல குணமே காணாம போயிடுதுன்னு சொல்லலாம். அதனால என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பாருங்க. 1, இதோட குறைந்த கிளைசெமிக் குறியீடு தலைகீழா மாறி சக்கரை நோயாளிகளுக்கு ஆபத்தாகிடுது. 2வது, அதிக சூட்ல சமைக்கும் போது அதுல இருக்கிற சின்ன சின்ன நுண்ணூட்ட சத்துக்கள் கூட அழிஞ்சு போயிடுது. 3வது, ஹெல்தியான ஸ்வீட்டுன்னு நாமளே ஒரு தப்பான நம்பிக்கையில சாப்பிட்டு கடைசியில உடல் பருமனுக்கு வழிவகுக்குது. அப்படியானா இந்த அரிசிய சாப்பிடவே கூடாதான்னு கேட்காதீங்க. நிச்சயம் சாப்பிடலாம். ஆனா எப்படி சாப்பிடணும்? அதோட முழு பயனையும் நாம் அடையறதுக்கு சில ஸ்மார்ட்டான, எளிமையான மாற்றங்களை செஞ்சா போதும். அந்த ஸ்மார்ட் மாற்றங்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1, இத மோர் கலந்து கஞ்சியா குடிக்கலாம். இல்லன்னா சிம்பிளா வடிச்ச சாதமா சாப்பிடலாம். 2வது, உளுந்தோட சேர்த்து சர்க்கரை இல்லாத இட்லி தோசையா செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். 3வது, புட்டு செய்யும்போது சர்க்கரைக்கு பதிலா வெறும் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டா அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த கருப்பு கவுனி அரிசி கதை மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. அது ஆரோக்கியமான உணவுனா உண்மையிலே என்னங்கிறத பத்தி தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான உணவுங்கிறது வெறும் மூலப்பொருளை மட்டும் பொறுத்ததில்ல, அதை நாம எப்படி சமைக்கிறோங்கிறதுல தான் அதோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. அதனால கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. அடுத்த முறை நீங்க உங்க தட்டை பார்க்கும்போது யோசிங்க, அதுல இருக்கிறது வெறும் ஆரோக்கியமான மூலப்பொருளா இல்ல உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான உணவா? இந்த சிந்தனையோட இந்த விவாதத்தை இங்க முடிச்சுக்கலாம்.